வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சின்ன கதை தான் சொல்லப் போறேன். ஓகே. இந்த கதைய கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. கதைக்குள்ள போயிடலாமா? ஓகே. ஒரு குருவும் ஒரு சீடனும். அதை பத்தி தான் கதை சொல்லப் போறேன். ஓகே. அந்த கதை தான். அந்த அந்த குரு வந்து தன் சீடனுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த தான் சொல்லித் தருவாராம். அதுக்கு மேல சொல்லித் தர மாட்டாராம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்த தான் சொல்லித் தருவாராம். ஓகேங்களா? அதனால இந்த சீடனுக்கு வந்து ரொம்ப கோவம். என்ன இது குரு நமக்கு ஒரு விஷயத்துக்கு மேல சொல்லியே தரமாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருந்தாராம். சரி, இந்த குரு வந்து சீடனுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீடனுக்கு உணர்த்துறதுக்காக சரி அந்த கோழிகளை எல்லாம் திறந்து விடு அப்படின்னு சொன்னாராம். மூடி வச்சிருந்த 10 கோழிகளும் திறந்து விட்டாரு சீடன். ஓகே. இந்த மூடி வச்சிருந்த 10 கோழிகளையும் திறந்து விட்டுட்டாரு. அந்த 10 கோழிகளையும் 10 திசையில ஓடிச்சாம். குரு சொன்னாராம். அந்த கோழிகள் எல்லாம் பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ இந்த குரு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சீடனும் அந்த கோழிகள் எல்லாம் பிடிக்கலான்னு துரத்துறான். ஆனாலும் பிடிக்கவே முடியல. ஓகே. குரு சொன்னாரு. அந்த சிகப்பு கலர் கயிறு கட்டியிருக்கிற கோழியை மட்டும் பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கோழியை மட்டும் குறி வச்சு சீடன் பிடிச்சிட்டாரு. ஒரு கொஞ்ச நேரத்துல பிடிச்சிட்டாரு. அப்புறம் வந்தாரு. குரு வந்து அப்ப சொன்னாராம். முதல்ல ஏன் உன்னால கோழி பிடிக்க முடியல அப்படின்னு கேட்டாரு. 10 கோழியும் 10 திசையில ஓடுச்சு குருவே. நான் எத பிடிக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். 10 கோழியும் 10 திசையில ஓடுச்சு குருவே. அதனால என்னால பிடிக்க முடியல. அப்புறம் நீங்க ஒரு கோழிய மட்டும் பிடிக்க சொன்னதுனால, அந்த ஒரு கோழிய மட்டும் நான் குறி வச்சு பிடிச்சேன். அதனால பிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ குரு சொன்னாராம். ஸோ அதே மாதிரி தான். நான் ஏன் இப்போ உனக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லித் தரேன்னு உனக்கு புரிஞ்சதா? அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஓகே புரிஞ்சது அப்படின்ட்டு. இந்த கதை வழியா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாரும் பல வேலைகள, பல ஆசைகள், ஒரு விதமான எண்ணம் இருக்காது நமக்கு. இன்னைக்கு ஒண்ணு பண்ணுவோம், நாளைக்கு இன்னொன்னு தோணும், அது பண்ணுவோம். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பண்ணணும்னு நெனச்சோன்னா, நம்மளால எதையும் வெற்றி பெற முடியாது. ஸோ ஒரே ஒரே எண்ணம், ஒன்றே குறி, ஒன்றே குறிக்கோள். அப்படின்னு நம்ம ஒரே இதுவா இருக்கிறப்போ, நம்ம அதுல வெற்றி பெறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. பலவற்றின் மேல் ஆசைப்பட்டு பட்டோம்னா, அதுல வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம். எதுவுமே நமக்கு கிடைக்காது. எதையாவது ஒண்ணு மேல ஆசை வச்சோன்னா, அது நமக்கு கண்டிப்பா வெற்றிய தரும். ஓகே.